ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். 13/3/2026 அன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பசுமை வழிச்சாலையுள்ள வீட்டில் சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். பொதுவா சொல்ல போனோம்னா, நாம் தமிழர் கட்சியில் இருந்த பிசுறு அது பிச்சுக்கிட்டு போய் அதிமுகவில் உசுறு பழைக்க சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம சொல்லணும். நாம் தமிழர் கட்சியில இவங்க 2018 தான் நாம் தமிழர் கட்சியில தன்னை உறுப்பினரை இணைச்சுக்கிறாங்க. 2018 நடந்தக்கூடிய கஜா புயல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாம் ஊருக்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யறத பார்த்துட்டு, இந்த கட்சி நல்லா இருக்குது, நாமளும் இந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் சொல்லி சீமான் அவர்களை பார்த்து 2018 தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டார். கட்சியில் இணைத்துக் கொண்டு பல்வேறு மேடைகளில் பேசுறப்போ பிகாம் பட்டதாரியான காளியம்மாள் உணர்ச்சி பொங்க பேசுவாங்க. எப்படி சீமான் அவர்கள் மேடையில் ஏறினா கூட்டத்தை அப்படியே கட்டி போட்டு பேசுவார் இல்லையா, அதே மாதிரிதான் காளியம்மாளும் கூட்டத்தை தன் கட்டுக்குள் கொண்டுகிட்டு வந்து பேசுவார். சிறந்த மேடை பேச்சாளர். அதனால 2019 எம்பி எலெக்ஷன் நாடாளுமன்றத்துக்கு வட சென்னை தொகுதியில அவர் சீமான் நிறுத்துறப்போ 60,000 ஓட்டு வாங்குறாங்க. அதே 2024 மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில நிறுத்துறாங்க. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்துறப்ப 1,20,000 ஓட்டு வாங்குறாங்க. 2021 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு அவர் நிறுத்துறப்போ அங்கேயும் ஒரு 50,000 ஓட்டு வாங்குறாங்க. இந்த ஓட்டுக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சீமானுக்காக விழுந்த ஓட்டே ஒழிய காளியம்மாளுக்காக விழுந்த ஓட்டு கிடையாது. காளியம்மாள் நாகப்பட்டினம் சொந்த ஊரான நாகப்பட்டினத்துல போய் தேர்தல் நின்றுட்டா ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டு தான் வாங்கும். நாம் தமிழர் கட்சியில இணைச்சுக்கிட்டனாலதான் இவர்களுக்கு ஒரு பலாயிரக்கணக்கான ஓட்டும் லட்சக்கணக்கான ஓட்டும் விழுதுன்னு சொன்னா நாம் தமிழர்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சினாலதான். 2019 நிக்கிறப்ப 60,000 ஓட்டு வாங்கணுங்க. 2024 1,20,000 ஓட்டு டபுள் மடங்கா வாங்குறான்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பெற்றிருந்தது, அதனால வாங்கினாங்க. இவங்க நாம் தமிழர் கட்சியில மகளிர் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மகளிர் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி சீமான அறிவிச்சிருந்தாங்க. இந்த மகளிர் எல்லாம் ஒன்று சேர்த்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு வந்ததை நாம் காளியம்மாள் செஞ்சதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு தடவை ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி யார்கிட்ட வாங்குறாங்க? சீமான் அவங்ககிட்ட வாங்கிட்டாங்க. சீமான் அவங்ககிட்ட மாநாடு நடத்தி தனியா இவங்களே மாநாடு நடத்துறேன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வசூல் பண்ண சமாச்சாரம் சீமான் அவர்களுக்கு தெரியாது. இந்த வசூல் சமாச்சாரத்தை வசூல் பண்றேன்னு சொல்லி யார்கிட்ட சொல்லி இருக்கணும்? கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட சொல்லி இருக்கணும். ஆனா சீமான் அவர்களை சொல்லாமல் தன்னிச்சையாக வசூல் பண்ணினார். இந்த தன்னிச்சையாக வசூல் பண்ணினது சீமான் அவர்களுடைய தகவலுக்கு போகுது. தகவலுக்கு போய் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிற சமயத்துலதான் 2 பேருக்கும் முரண்பாடு வருது. 2 பேர்த்துக்கும் முரண்பாடு வர்றப்போ சீமான் அவர்கள் ஒரு சமயத்துல என்ன சொல்லி சொன்னாருனாக்க, இப்போ ஜெயலலிதா தலைமையில் அதிமுக இருக்கிறப்போ நாவலர் நெடுஞ்செழியன் ஜெயலலிதா இருந்து கோபிச்சுக்கிட்டு தனியா ஒரு 4 வருடம் கட்சி ஆரம்பிக்கிறதுல அவங்க போயிட்டாங்க. ஆனா அப்படி போயிட்டா ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்கிறப்ப ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னார்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா என் சொன்ன வார்த்தை என் தலையில் இருந்து உதிர்ந்த ரோமத்துக்கு சமந்தான் நெடுஞ்செழியன் சொன்னாங்க. அதுக்கு பின்னால மீண்டும் ஜெயலலிதா கிட்ட சேர்ந்த சமாச்சாரம் எல்லாம் வேற. ஆனா தலையில் இருந்து விழுந்த ரோமத்துக்கு சமம்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி நான் தமிழர் கட்சியில் இருந்த ஒரு பிசுறு போயிடுச்சுன்னு யாரு? சீமான் சொன்னார். இந்த பிசுறுங்கிறது ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை என்று சொல்லி
அதற்கு பின்னால் காளியம்மாளே பல்வேறு இடத்துல பேசுறாங்க. அவர் பிசுறுங்கிறாரு, மசுருங்கிறாரு, உசுருங்கிறாரு. இப்படி பல்வேறு கருத்தை சொல்லி காளியம்மாள் அதற்கு பின்னால் கட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். காளியம்மாள் கட்சியில் 2025 எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி கட்சியிலிருந்து விடுவிச்சுக்கிட்டாங்க. அப்படி விடுவிக்கப்பட்ட அந்த காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்துல சேரத ஒரு பரபரப்பான பேச்சு. இவங்களை போய் பார்த்தாங்க, அவங்கள போய் பார்த்தாங்கன்னு பேச்சு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றதுக்கு முயற்சி பண்ணது உண்மைதான். ஆனா பனையூர் பங்களா கேட்டு நீக்கவே இல்லையே, அந்த கேட்டுக்குள்ள உள்ள ஆளை உடவே இல்லையே. கேட்டு வரல தான் போனாங்க, கேட்டுக்குள்ளேயே போகல. இந்த கூட இருக்கிற ஆரவ அர்ஜுனன், நிர்மல் குமார், இந்த உப்பளத்தில் இருக்கிற அப்பளவாய புஷியானதெல்லாம் சொல்லியுமே விஜய் அவர்கள் இவரை சேர்த்து கொள்ளவில்லை. வேற எந்த திமுகவுக்கு போறான்னு பேசினாங்களோ ஒழியோ, அதிகமா பேசப்பட்டது தமிழக வெற்றி கழகத்துக்கு போய் விஜயோட சேர்ந்து இணைந்து பணியாற்றுவார்னு தான் பேசப்பட்டது. ஆனால் அங்க பனையூர் கேட்டு மூடுதான், மறுபடியும் அந்த கேட்டு நீக்கப்படவே இல்லை. பல்வேறு முயற்சி செஞ்சு தாவேக்காவில் இணைவதற்கு வாய்ப்பு கிட்டவில்லை. கொஞ்ச காலம் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்த காளியம்மாள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இணைத்துக்கிட்டதுனால அதிமுகவுக்கு பலம் கிடையாதுங்க, காளியம்மாளுக்கு தான் பலம். பேசப்படாத கிடந்த காளியம்மாள் இப்ப பேசும் பொருளா ஆகிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, வேற கட்சியில போய் எங்க போய் சேர்ந்திருந்தாலும் இவங்க பேசப்படுற பொருளா மாறி இருக்க மாட்டாங்க. ஆனா அதிமுகவில் சேர்ந்ததுனாலதான் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. காளியம்மாள் அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மாநில கொள்கை இணைவெடுப்பு செயலாளர் பதவி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பரவலா இன்னும் சேர்ந்ததுல இருந்தே அடிபட்டுக்கிட்டு வருது. ஆனா எப்படி இருந்தாலும் காளியம்மாளுக்கு ஒரு சீட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தொகுப்புல இருந்து ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிக்கும் பிரச்சார பீரங்கியாக அனுப்புவாங்க. ஆனால் அப்படி அனுப்புனா காளியம்மாளுக்கு நாகப்பட்டினத்துல அந்த கடலோர மாவட்டங்கள்ல மட்டும்தான் காளியம்மாளை பத்தி பேசுவாங்க. மற்ற தென் மாவட்டங்களாகட்டும், இந்த கொங்கு மாவட்டத்திலேயாகட்டும் காளியம்மாளை யாருன்னே தெரியாது. கடலோர மாவட்டத்துல ஏன் அவர் பேசப்படும் ஒரு நபராக இருந்தார் என்று சொன்னால், என்ஜிஓ என்ற அமைப்பை ஏற்படுத்தி மீனவ குடும்பங்களுக்கு, குறிப்பா மீனவ பெண்களுக்கு இந்த சுய உதவி குழு மூலம் கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள்லாம் பெற்று தந்தார். அதாவது கட்சியில் சேர்றதுக்கு முன்னால அப்படி அந்த மீனவர் குடும்பத்திற்கு இவர் செஞ்ச ஒரு பலனாகத்தான் தன்னை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவர் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தார். இவருடைய கணவர் பிரகாசம், அவரும் இந்த என்ஜிஓ மாற ஒரு சுய உதவி குழுல செஞ்சாங்க. இவருடைய செயல்பாடை பார்த்துத்தான் பிரகாஷ் அவர்கள் காளியம்மாளை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நாம அந்த வாழ்க்கையை பேச வேண்டாம். அதற்கு பின்னால்தான் காளியம்மாளுடைய கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியில செயல்பாடு சரிவர இல்லை என்று சொல்லி சீமான் அவர்களால் நீக்கப்பட்டவர் காளியம்மாள். இப்ப நீக்கப்பட்ட பிசுறு உசுறு வளர்த்தா போதுன்னு சொல்லி அதிமுகவில் ஐக்கியமாகிடுச்சு. இந்த அதிமுகவில் ஐக்கியமானதுனால அதிமுகவுக்கு பலம் என்பதே கிடையாது. ஆனால் காளியம்மாளுக்குத்தான் பலம், பிரயோஜனம். ஏன்னா பேசப்படுகின்ற ஒரு நபர் இல்லையா. எல்லாருமே இதுக்கு முன்ன அந்த கட்சிக்கு போவாங்க, இந்த கட்சிக்கு போவாங்க, திமுகவுக்கு போவாங்க, தவேகாவுக்கு போவாங்க, பட்டாளி மக்கள் கட்சிக்கு போவாங்க, இல்ல புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்படி பல்வேறு கருத்து நிலவிய சூழ்நிலையில காளியம்மாள் அதிமுக சேர்ந்துக்கிட்டாங்க. காளியம்மாள் மீது இன்னும் தற்சமயம் இந்த கடலூர்ல இருக்கக்கூடிய போர்ட்டல் நகரங்கிற இடத்துல இன்னும் 3 விதமான வழக்கு அவர் பேர்ல போட்டிருக்குது. அவர் பேர்ல என்னென்ன செக்ஷன்ல வழக்கு பதிவு பண்ணிருக்குதுன்னா, செக்ஷன் 109, 143, 147, 188, 294, 506/2,
அப்புறம் 341 இப்படி பல்வேறு வழக்குகள்ல தேர்தல் சமயத்தில் 2018ஆம் ஆண்டு அவர் மேல போடப்பட்டது. அது என்னன்னா, தீவிரவாதத்தை தூண்டுனாங்க, பேச்சில் அப்படி பேசி மக்களை திசை திருப்ப பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கு. அந்த வழக்கு தற்சமயம் நிலுவையில் இருக்கிறதா தான் இருக்குது. அது இன்னும் முடிஞ்ச வாட்டி இல்லை. ஆனால் அதிமுகவில் இணைத்துக் கொண்டது அதிமுகவுக்கு பலம் இல்லை, காளியம்மாள் தான் பலம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.